ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 10 சென்ட் லேண்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு மினி பேலஸ் மாதிரி ஸ்லோப்பு டைப்பில் எல்லா ரூப்ஸை கொடுத்து வீட்டை சூப்பர் ஆர்கிடெக்சர் டிசைனில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. செவர்களை பூரா சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயும், ஜன்னல் அண்டு கதவுகளை பூரா முழுக்க தேக்கு மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. கிச்சனை ஐலாண்ட் ஸ்டைலில் ரொம்ப மாடர்னாகவும், ஸ்மார்ட் சிங்கோட ஹேண்ட்லெஸ் டைப்பில் பெரிய மாடுலர் கிச்சனும் அமைச்சு, அதில் தனியாக யூட்டிலிட்டி ரூமும் கட்டி கிச்சனை ரொம்ப வசதியாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய டைனிங் ரூம் பிளான் பண்ணி அதில் இன்னர் ஸ்டேர் கேஸை முழுக்க தேக்கு மரத்துலேயே ஃப்ளோட்டிங் டைப்பில் செஞ்சு, அதில் நம்ம ஏறும்போதும் இறங்கும்போதும் மட்டும் ப்ரொஃபைல் லைட்ஸ் ஆன் அண்டு ஆஃப் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் லைட்ஸும் கொடுத்து ஸ்டேர் கேஸை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 14க்கு 27 அடியில் பெரிய ஸ்விம்மிங் பூலும், அதே 14க்கு 27 அடி சைஸில் பெரிய கார்டன் ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் மெயின் கேட் ஷட்டர்ஸ், கேட் வீடியோ காலிங் சிஸ்டம், சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ், பேசேஜில் பெரிய ஸ்கைலைட்டுன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து வீட்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் கட்டியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 10 சென்ட். சைட்டு 43 அடி அகலமாகவும் 100 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK ஹவுஸ். ஃப்ரண்ட்டில் 2 ஷாப், மேலே பார்ட்டி ஹாலுன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் என்ட்ரன்ஸ் கொடுத்து 2 பக்கமும் 16 அடியில் ஷாப்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்ட் சைட் ஷாப்பில் அட்ராக்டிவாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு இதை ஆஃபீஸ் ஸ்பேஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பெரிய என்ட்ரன்ஸ், ரிமோட் கண்ட்ரோல் டைப்பில் மெட்டல் ஷட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டர் மூலிமா ஷட்டர் ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஆகுது. நம்ம இந்த ரிமோட்டை மறந்து எங்கேயாவது வச்சுட்டோம், இல்லைனா இது ஒர்க் ஆகலைன்னா எமர்ஜென்சி டைமில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வாலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்டு க்ளோஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. வீட்டை உள்ளே தள்ளி கட்டியிருக்கிறதுனால யாராவது காலிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இங்கே வீடியோ காலிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஷட்டர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே கவர்டு கார் பார்க்கிங். ரைட் சைடில் பெரிய உட்டன் ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. தரைக்கு பூரா டைமண்ட் பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பேசேஜ் தாண்டி வந்த உடனே சென்டரில் பெரிய ஓப்பனிங் ஸ்பேஸ், ரைட் சைடில் கார்டன் ஸ்பேஸும், லெஃப்ட் சைடில் ஸ்விம்மிங் பூலும் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் சைஸ் 14க்கு 27. எபிக் இன்ஃப்ரா இதுதான் இவங்களோட கம்பெனி நேம். சென்டரில் அவங்க கம்பெனி லோகோ டிசைனில் டைல்ஸ் பதிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இது யூபிஎஸ் அண்டு ஸ்விம்மிங் பூலுக்கான ஃபில்டர் ரூம். சைஸ் 6க்கு 8. கீழே ஃபில்ட்ரேஷனுக்காக பெரிய சம்ப் கட்டியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அவுட் சைட் பாத்ரூமில் கூட வாஷ் பேசின், ஷவர் பேனல், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர், ஹீட்டர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஹோம் ஆட்டோமேஷனுக்காக வீட்டோட இன்டீரியர்ஸில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டீரியர்ஸ்லேயும் ஸ்மார்ட் டச் போர்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பெரிய கார்டன் ஸ்பேஸ். இதில் க்ரீனாக லான் செட்டப் கொடுக்குறாங்க. பார்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 பீம் டைப் ஃப்ளோட்டிங் உட்டன் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் அண்டு சைடு ஹேண்டில் ஃபுல்லாக டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. மேலே ஏறி வந்த உடனே
ஒரு பார்ட்டி ஹால். தரைக்கு 2x2 சைஸில் டைமண்ட் பேட்டர்னில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் பதிச்சு மேலே ரூஃபை மெட்டலில் ஃப்ரேமை ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் டபுள் லேயர் டைப்பில் கிளே டைல்ஸ் அதாவது ஓடுகளை போட்டிருக்காங்க. 3 பக்க ஃபேரஃபெட் வாலில் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த சவுத் சைட் ஃபேரஃபெட் வாலை மட்டும் கிராண்டாக டீக்குட்டில் ஃப்ரேம் செஞ்சு அதில் கிளியர் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஓன் பர்பஸ்க்காக இந்த ட்ரெடிஷ்னல் டைப் பார்ட்டி ஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட எலிவேஷன். மினி பேலஸ் டைப்பில் ஸ்லோப்பு டைப்பில் ரூப்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்லர்ஸோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லர்ஸை ஃபுல்லாக மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி கிராண்ட் லுக்குக்காக ஃபுல்லாக வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் குழந்தைகள் நீந்துறதுக்கு வசதியாக ஆழம் கம்மியாக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ரிமைனிங்கை பூரா கொஞ்சம் ஆழம் அதிகமாக பெரியவங்க நீந்துறதுக்கு வசதியான மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய சிட் அவுட் சைஸ் 6.25 × 16.25. வால்ஸ்க்கு ஃப்ளோருக்கு ஒரே கலரில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது சேஃப்டி டோர் டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. உள்ள மெயின் டோர் டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்துலேயே செஞ்சு வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸான லிவிங் ஸ்பேஸ். சென்டரில் மட்டும் நடந்து போகிறதுக்கு இடம் விட்டுட்டு 2 பக்கமும் யூ ஷேப்ல டீக்குட் சோஃபா செஞ்சுருக்காங்க. இதில் குஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கிராண்ட் லுக்குக்காக வால்ஸுக்கு பூரா அழகான டிசைனில் வுட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து லிவிங் ஸ்பேஸில் இருந்து பேசேஜுக்கு என்ட்ரு ஆகிறோம். வால்ஸுக்கு பூரா கிராண்டாக பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். டபுள் டோர் டைப்பில் டீக்குட்ல டோரை ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4.25 × 10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரே கலரில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அதுலேயே ஸ்டோரேஜ் ட்ராவர்ஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ்க்கும் இந்த பேசேஜுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா டீக்குட்லேயே ஒரு புது டிசைனில் அழகாக வுட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. பேசேஜோட எண்டில் சீலிங்க்கு சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் அக்ரிலிக் சீட் அண்டு லைட் கொடுத்து அந்த வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பதிச்சு அதில் அழகாக டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் டீக்குட் டோர் மாட்டியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் 10 × 16.
ஸ்லோப் டைப்பில் சீலிங் பிளான் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய உட்டன் காட்டும், அதுக்கு 2 பக்கமும் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செவர்களை பூரா சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் கதவுகளை மட்டும் இல்லாமல் ஜன்னல்களையும் முழுக்க தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, சென்டரில் மெட்டல் கிரில் கொடுத்துட்டு உள் சைடில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட ஒரு உட்டன் ஃப்ரேமும், அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸோட ஒரு உட்டன் ஃப்ரேம்னு மொத்தம் 2 பக்கமும் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் சென்டரில் மட்டும் பிளாஸ்டிங் ஒர்க் வித் பட்டி ஃபினிஷிங்கோட கீழே ஃப்ளோரில் இருந்து மேலே சீலிங் வரைக்கும் செஞ்சு அதில் உட்டன் பேஸ் கேபினட்ஸ் கொடுத்து அழகாக டிவியும் ரெடி பண்ணியிருக்காங்க. உட்டன் காட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்சைட் டோர் அவுட் சைட் டோர்னு டபுள் டோர் டைப்பில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஆட்டோமேஷனுக்காக வீட்டுக்குள்ள எல்லா இடங்கள்லையும் ஸ்மார்ட் டச் சுவிட்ச் போர்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்கல, அதுக்கு பதிலாக பாத்ரூமோட டோர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.5 x 10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பெரிய ஷவர் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் டச் சென்சார் LED மிரரோட கொடுத்துருக்காங்க. இந்த மிரரில் ஹைலைட் என்னென்னா, ஆன்டி ஃபாகிங்காக ஹீட்டரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அடிஷ்னலாக ஒரு டச் சென்சார் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ, சைஸ் 10 x 16. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் செஞ்சிருக்கிற ஃபர்னிஷிங் ஒர்க் மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எல்லா விண்டோஸ்க்கு கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6 x 7, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
இந்த பேசேஜில் கேட்டில் இருக்கிற வீடியோ காலிங் சிஸ்டம்க்கான மானிட்டரை இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 10x16. ஐலேண்ட் ஸ்டைலில் மாடுலர் கிச்சனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 பர்னர் டைப் ஹாபு மேலே சிம்னியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஹேண்டிலஸ் டைப்பில் ஃபுல்லாக வுட்டன் பேஸ் கேபினெட்ஸ். கிளாஸ் டோர்ஸோட மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். லெஃப்ட் சைடில் இன்பில்ட் எலக்ட்ரிக் ஓவன். சைடில் டால் கேபினெட்டும் மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. சென்டரில் ஐலேண்ட் ஸ்டைலில் இந்த டேபிள் டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். டேபிள் டாப் கீழே ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் வந்து கர்டைன் வாட்டர்ஃபால். கீழே ட்ரெயின் பேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சுவிட்ச் வந்து கப் வாஷர். கிளாஸ் இல்லைன்னா பாட்டில்ஸை இதில் தலைகீழாக கமுத்தி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உள்ள வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகி பாட்டில்ஸ் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் ஆயிரும். மூணாவது வந்து ட்ரிபிள் ஃப்ளோ இன்டகிரேட்டட் புல் அவுட் மிக்சர் ஃபாசெட். இதில் 3 விதமான வாட்டர் ஃப்ளோவை அச்சீவ் பண்ணலாம். அதுக்காக இங்கே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபாசெட்டை ஃபுல் அவுட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே இழுத்து எந்த டைரெக்ஷனில் தண்ணி வேணுமோ அந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து ரெயின்ஃபால் வாட்டர் ஃபாசெட். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே போர்ட்டபிள் டைப்பில் மினி சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வாட்டர் ப்ரெஷரை கம்மியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டரோட ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த கார்னரில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலக்ட்ரிக் ஹீட்டரை வீட்டுக்கு வெளியே ஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சுவிட்ச் வந்து ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர். இதுக்கான ஆர்ஓ யூனிட்டை வந்து டேபிள் டாப் கீழே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த நாப் வந்து சிங்கோட ட்ரெயின் லைனை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த நாப் கொடுத்துருக்காங்க. இது சோப் டிஸ்பென்சர். இல்லத்தரசிகளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக ஒரு சூப்பரான மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐலேண்ட் ஸ்டைல் டேபிள் டாப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் வாஷரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் டால் பேண்ட்ரி யூனிட். நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா 6.25க்கு 10 அடி சைஸில் தனி யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒயிட் குவார்ட்ஸில் டேபிள் டாப் அமைச்சு கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸும் அதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே நிறைய கேபினெட்ஸ் கொடுத்து அதுலேயே இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட் டீக் டோர் மாட்டியிருக்காங்க. இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சு இதை வாஷிங் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வாலையும் ஃபுல்லாக சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிச்சன்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ. கிச்சன்ல மட்டும் இல்லாம டைனிங் ரூம்லயும் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட கிளாஸ் அண்ட் வுட்லயே டபுள் டோர் டைப்ல பெரிய டீக் டோர் மாட்டி இருக்கிறது கிராண்டா நல்லா இருக்கு. இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி குவாட்ஸ்ல டேபிள் டாப் வித் பேஸ் கேபினெட்டும் டபுள் பவுல் டைப்ல சிங்க்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் பெரிய டைனிங் ரூம் சைஸ் 10x17. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றி நிறைய சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான மானிட்டர் யூனிட்டை டைனிங் ஸ்பேஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸை மெட்டலோ இல்லை காங்கிரீட்டோ யூஸ் பண்ணாமல் முழுக்க தேக்கு மரத்தையே தேர்ந்தெடுத்து அதில் ரைசர்ஸ் இல்லாமல் ஃப்ளோட்டிங் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா யாராவது படி ஏற வந்தால் அதை சென்சார்ஸ் டிடெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கொடுத்துருக்கிற ப்ரொஃபைல் லைட்ஸ் 1 by 1 ஆன் ஆகிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸை யாரும் யூஸ் பண்ணாதப்போ இதில் இருக்கிற லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பேசேஜ், அதுக்கு ஹேண்ட் ரைல டீக்குட்லேயே ஃப்ரேம் ரெடி பண்ணி அதில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸும் சிஎன்சி கட் டிசைன் பேனலும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3rd பெட்ரூம் கென்றாரோ. என்ட்ரன்ஸில் பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம், கிரே ஃபினிஷில் பெரிய உட்டன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நாம் மேலே ஹேங் பண்ணக்கூடிய திங்ஸை கீழே இருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் புல் டவுன் க்ளோசட் ராட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நாம் இதை வெளியே இழுத்தோம்னா அந்த ஹேங்கர் கீழே வரும். அப்போது நம்ம ஈஸியாக ட்ரெஸ் எடுக்கிறதோ இல்லை வைக்கிறதோ நம்ம பண்ணிக்கலாம். நார்த் சைடில் செமி சர்க்கிள்டு மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்டோட ஒயரிங் கனெக்ஷன் இன்னும் கொடுத்து முடிக்கல, அதனால் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் கண்டினியூஸாக ஸ்டெடியாக எரியிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் அடுத்து அட்டாச்சு பாத்ரூம்.
இந்த பாத்ரூமில் ஹைலைட் என்னென்னா கார்னரில் ஒரு பெரிய ஜக்கூசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x17. ஸ்லோப் டைப்பில் சீலிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்ஸும் ஹேங்கிங் லைட்டும் ஃபேன்ஸும் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய உட்டன் காட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடு வாலுக்கும் ஃபுல்லாக வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ டபுள் டோர் டைப்பில் நல்லா கிராண்டாக டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஒரே கலரில் டைல்ஸ் லே பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்ட் ரையில் டீக்குட்டில் ஃப்ரேம் கொடுத்து அதில் கிளியர் டஃபர்டு கிளாஸும் சிஎன்சிக்கு டிசைன் பேனலும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோப்டு ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து மினி பங்களா ஸ்டைலில் ஒரு புதுவிதமான ஆர்கிடெக்சர் டிசைனில் ரொம்ப சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இல்லாமல் பேக் சைட்லேயும் ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. எபிக் இன்ஃப்ராங்கிற கோயம்புத்தூர் பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு பக்கத்தில் ஓன் பர்பஸ்க்காக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு எபிக் இன்ஃப்ராவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி புதுவிதமான டிசைனில் வீட்டை கட்டணும்னா எபிக் இன்ஃப்ராவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட பிளானா இல்லை எலிவேஷனா இல்லை இன்டீரியர் டிசைனா எது உங்கள் மனசை ரொம்ப கவர்ந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.